ஹே காய்ஸ், டே 25 கிளம்பியாச்சு ஜிம்முக்கு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, புதுசாக எங்கள் அம்மா ப்ரீ ஒர்க்கு கூட ரஸ்க்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதான் நான் ரெகுலராக ஜிம் போகிற வழி. இது இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க, சுற்றி தான் போகணும். ஓகே, இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட் முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான். நீ எத்தனை சாப்பிடு பசிச்சுதுண்ணா. சரி சாப்பிடு. அரை டிக்கெட்டா நாங்களாம்? சரி சாப்பிட்டு. இது நம்ம செல்லில் ஓடிட்டுருக்கு எஃப்எம்மா. ஏன் இது இல்லாமல் துறைக்கு சோறு இறங்காத உள்ள வேலைக்கு கிளம்பியாச்சு. சரி இன்னைக்கு நம்ம ஊரில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். சப்பாத்தி. தெற்குலேருந்து நம்ம வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம், அதனால் சப்பாத்திக்கு வந்துட்டோம். சரிங்களா? சப்பாத்தி கூடவே குருமா தானேம்மா? குருமா. அது கூடவே பாயில்டு எக்கு 2, வாழைப்பழம் 1. இதுதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி, நீ என்ன வெட்டின? சப்பாத்தி தான். சப்பாத்தி தான். இப்போ மனைவி மட்டும் பழைய சாப்பிட்றாங்களா? அது அவங்க மீன் பிடிச்சது. யாரும் சாப்பிட்றாங்க? ஏன் டாடி டிஃபன் தான் சாப்பிடுறியா, பழைய தான் சாப்பிட்றியா? அப்படி சொல்ல இல்லையே. சாப்பிட்டு எல்லாம் வெயில் காலம் பழைய சாப்பிட்டு நல்லது தான். சப்பாத்தி பழைய சாப்பிடு. சப்பாத்தி சாப்பிடு. சப்பாத்தி வேணாம், பழைய தான் சாப்பிடுவாரி. நோம்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நாளைக்கு நோம்பா? இல்லை நீ நேற்று சாப்பிடாது. நாளைக்கு சாப்பிட மாட்டியாப்பா? நீங்கள் சமைச்சு கொடுக்க மாட்டியா? இல்லை சமைச்சு கொடுப்பாங்க, அது சாணம் சாப்பிடுவாங்க. ஆமாம், மிண்டி சாப்பிடுவாங்க, பிட்டி சாப்பிடுவாங்க. நாளைக்கு அம்மா நோம்பு ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம். என்ன வச்சு புதுசாக வச்சுருப்பாங்க நோம்பு தரும் போது? இல்லை ஸ்பெஷல் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வேளை நாளைக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்ப்போம் என்னன்ட்டு.